கிறிஸ்து இயேசுவினாலே ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனை தோத்தரிக்கிறேன். கிருபையாக இந்த நாளிலும் உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் கொடுத்த சிலாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் ஜெபித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, மகா பெரியவரே, உன்னதரே, உயர்ந்தவரே, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, பரிசுத்தம் உள்ளவரே, உம்மை தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் என்ன எதிர்பார்ப்போடு உடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு அமர்ந்திருக்கின்றார்களோ அவர்களுடைய உள்ளங்களுக்கு தேவையான வார்த்தைகளை கிருபையாக நீர் அருளி செய்தருள நாங்கள் மன்றாடுகிறோம். விடுதலையோடு உம்முடைய செய்திகள் கடந்து வருவதாக. உம்முடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக இருக்கிற பொல்லாத கிரியைகளை உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் கடிந்து ஜெபிக்கிறேன். கிருபையும் இரக்கமும் கூட இருக்கட்டும். உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பாவம் செய்தவர்களை மாற்றின தேவன் அப்படிங்கிற தலைப்பில் உங்களோடு என்னுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டுவாராக. பாவங்களிலே நிறைய வகைகள் இருக்கிறது. அதில் ஒரு வகையான பாவங்களை செய்தவர்களை ஆண்டவர் மாற்றினார். அது எந்த வகையான பாவம் என்று பார்த்தால், விபச்சாரம் என்கிற ஒரு பாவத்தை செய்தவர்களை ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். ஒரு சில குறிப்புகளை நான் வேத வசனத்தின் வாயிலாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை வாசித்து பார்த்தால் சிம்சோன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் இருந்தார். இவருடைய பிறப்புக்கு முன்பதாகவே இவருக்கு இப்படி பெயர் விடணும், இவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், இவரை எப்படி வளர்க்கணும் அப்படின்லாம் பெற்றோர்களுக்கு ஆலோசனை ஆண்டவரின் மூலமாக கொடுக்கப்பட்டதாக வேத வசனம் மிக தெளிவாக நமக்கு அங்கே சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு மகனாக இருந்த இந்த சிம்சோன், தேவ திட்டத்தின்படி பிறக்கப்பட்ட இந்த சிம்சோன், தேவ சித்தப்படி பிறக்கப்பட்ட இந்த சிம்சோன் தவறான இழிவான செயல்பாடு உள்ளவனாக காணப்பட்டான். இழிவான செயல்பாடுகள் அவரிடத்திலே காணப்பட்டது. 14வது அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது, சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு. அங்க பார்த்தீங்கன்னா பெலிஸ்தர் தேசத்திலே உள்ள ஒரு குமாரத்தின் மீது அவன் ஆசைப்பட்டான். 16வது அதிகாரம் முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா, சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்திலே போனான். அப்போ பெண்களினுடைய காரியங்கள் அவனுடைய பார்வையிலே பட்டு அவர்களால் இவன் இழுக்கப்பட்டவனாய் தன்னுடைய சரீரத்தை வேசித்தனத்திற்கு இடம் கொடுக்கிறவனாக காணப்பட்டான் என்று இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது. சிம்சோனை ஆண்டவர் எதற்காக அழைத்தார்? பெலிஸ்தர்களிடத்திலே அடிமையாயிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கணுங்கிறதுக்காகத்தான் இரட்சகனாக ஆண்டவர் இந்த சிம்சோனை வைத்திருந்தார். இவரோ தகாத உறவுகள், தவறான பெண்களிடத்திலே போய் விபச்சாரம் பண்ணக்கூடிய, வேசித்தனம் பண்ணக்கூடிய பெண்ணோடு தொடர்புடையவனாக அவன் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. இப்படி தன்னை தானே கெடுத்து கொண்டவன், தன்னுடைய அழைப்பை உதாசீனப்படுத்தி, தான் எதற்காக ஆண்டவர் என்னை உருவாக்கினார், இந்த உலகத்திற்கு வருவதற்கு காரணமாய் இருந்ததற்கு என்ன காரணம் என்று தெரிந்திருந்தும் அதை அல்லல் தட்டி தவறான பாதையை நிமித்தமாக ஒரு இழி நிலைக்கு தள்ளப்பட்டான் என்று வேத வசனம் மிக தெளிவாய் சொல்கிறது. அவனுடைய இழிநிலை என்ன? 16வது அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, பெலிஸ்தர் அவனை பிடித்து
அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தான். தலைமயிரெல்லாம் சிரைக்கப்பட்டது இருந்துச்சு. என கண்பானவர்களே, எப்படி இருக்க வேண்டியவன் எப்படி மாறிட்டான், எப்படி இருக்க வேண்டியவன் எப்படி ஒரு இளநிலைக்கு தள்ளப்பட்டான்? காரணம் அவனுடைய தவறு, வேசித்தனம், விபச்சாரம். இப்போ இந்த மனிதனுடைய செயல்பாடை நீங்க பார்த்தீங்கன்னா வேத வசனம் சொல்லுகிறது பாருங்கள். அதே 16வது அதிகாரம் 28ஆம் வசனத்துல, அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நினைத்தரலும். தேவனே என்னை பலப்படுத்தும். ஒரு சூழல்ல கண் குருடாக்கப்பட்டு இடைநிலையில தள்ளப்பட்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். ஒருவேளை நீங்கள் பாவத்தில் மூழ்கி போனவர்களாக இருக்கலாம். ஐயோ, நான் இப்படியெல்லாம் வசமா என்னுடைய இழிவான செயலால் மாட்டிக்கொண்டேனே என்கிற உணர்வோடு நீங்கள் இருப்பீர்களே என்றால், இருக்கிற இடங்களிலே முழங்காலை போட்டு என்னை ஒரு விசை நினைத்தரணும், என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரை நோக்கி கதறுங்க. ஆண்டவரை நோக்கி நீங்கள் உங்களுடைய சத்தங்களை ஏறிடுங்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். உங்களுடைய தவறுகளை ஒத்துக்கொண்டு ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில இழந்து போன பலன் அவருக்குள்ளாய் மறுபடியும் வந்ததாக வேத வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. 30வது வசனத்திலே, அவனால் உயிரோடு இருக்கும் பொழுது கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும் பொழுது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என கண்பானவர்களை, அவன் தப்பு பண்ண வந்தான். ஆனால் கடைசி நேரத்தில் தவறை உணர்ந்தவனாய் எந்த ஒரு விசை நினைத்தரலாம். நீங்கள் தவறுகளை ஒத்துக்கொண்டு ஆண்டவருடைய பாதபடியிலே கதறுங்கள். ஆண்டவர் இழி நிலையில் இருந்து உங்களுடைய வாழ்க்கையை அவர் மாற்றக்கூடியவர். இரண்டாவதாக 2 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பார்த்தால், அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். என கண்பானவர்களே, தாவீது ஆண்டவரை நம்புகிற ஒரு மனிதன், ஆண்டவருடைய வல்லமையை புரிந்து கொண்ட ஒரு மனிதன், ஆண்டவருக்காக சவாலாய் நின்ற ஒரு மனிதன், ஆண்டவருக்காக வைராக்கியம் கொண்ட ஒரு மனிதன். அவனுடைய வாழ்க்கையிலும் ஒரு இழிவான காரியம், விபச்சாரம் என்கிற ஒரு காரியம் அங்கே வந்ததாக வேதவசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனுடைய ஜனங்கள் யுத்த களத்திலே போய் யுத்தம் பண்ணுவதற்காக சென்றார்கள். யுத்த களத்திலே நம்முடைய யுத்தங்கள் எல்லாம் எப்படி நடந்து கொண்டிருக்க வேண்டியது, அதை கண்காணிக்க வேண்டிய இந்த தாவீது 11வது அதிகாரம் 2வது வசனத்திலே, ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையில் இருந்து எழுந்து அரண்மனை உப்புரைக்கின் மேல் உலாவி கொண்டிருக்கும் பொழுது குளித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கண்டான். பார்த்தீங்கன்னா, தான் செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்குது, தான் ஒரு பொறுப்பான ஒரு மனிதன். இந்த பணியை விட்டுட்டு ஒருவேளை உப்பரிக்கையில் நின்று சுற்றி பார்க்கும் பொழுதுதான் அங்கே ஒரு பெண் குளிக்கிறதை பார்த்து அவன் மீது அவன் ஆசைப்பட்டு அதை இச்சிப்பதற்கு தேவையான முயற்சிகள், அவனுடைய கணவரை கொல்லுவதற்கு என்னென்னலாம் ஏற்பாடு உண்டோ அதெல்லாம் பண்ணி ஒரு இழிநிலையை அவன் பெற்றுக்கொண்டதாக வசனம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட விபச்சாரத்திற்கு அடிமையான தவறான காரியங்களை செய்தவர் தான் இந்த தாவீது. இந்த தாவீதினிடத்திலே ஒரு தீர்க்கன் நாத்தான்வேல் என்று சொல்லக்கூடிய ஒருவர் போய், நீ இப்படிப்பட்ட ஒரு தப்பை செய்து விட்டாய், வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, நீதான் அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி அவருடைய தவறை ஒரு கதையின் மூலமாக சுட்டி காட்டுகிறார். ஒரு தீர்க்கனுடைய வேலை என்ன? யாரா இருந்தாலும் சரி, தேவனுக்கு உகந்த காரியங்களை செய்யவில்லை என்றால் கர்த்தர் உணர்த்துகிறதை தைரியமாய் போய் நேரடியாய் சொல்லுவதுதான் தீர்க்க தரிசனம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு 10 நாளில் உங்களுக்கு ஆசீர்வாதம், 7 நாளில் கல்யாணம், 1 வருஷத்தில் குழந்தை, இப்படி சொல்வது ஒரு தீர்க்க தரிசனம் அல்ல. தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவுகளிலே எது குறைந்து கிடக்கிறதோ, எது மட்டாய் கிடக்கிறதோ, எது தூரமாய் கிடக்கிறதோ,
இது நீ உன் வாழ்க்கை சரியில்லை, உன் முழங்கால் சரியில்லை, உன்னுடைய ஜெபம் சரியில்லை, உன்னுடைய அந்தரங்கம் இவ்வளவு சீர்கேடாக இருக்குது, கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறாரு அப்படின்னு சொல்லி போல்டா சொல்வதற்கு கர்த்தர் சொன்னதை சொல்றது தான் தீர்க்கதரிசி. இதைத்தான் நாத்தான்வேல் செய்தார். இந்த எச்சரிப்பை அந்த தாவீதினிடத்தில் சொல்லும் பொழுது தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டான். தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டு வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். உடனே தன்னை தாழ்த்துகிறான், தவறை ஒத்துக்கொள்கிறான். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்திலே உண்டோ? வேதவஸ்து சங்கீதத்தில் அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் நம்ம பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தவன் ஒரு சின்ன காரியம் அவனுடைய வாழ்க்கையில் பெரிய வகையான காரியங்களை கொண்டு வந்தாலும் சுட்டி காட்டின உடனே தவறை ஒத்துக்கொண்டு தவறுக்காக மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரிடத்தில் ஒரு பெரிய பாக்கியத்தை இவன் பெற்றுக்கொள்ளக்கூடியவனாக ஆண்டவர் மாற்றினார். பாவம் செஞ்சவனை ஆண்டவர் மாற்றினார். யாரெல்லாம் தாங்கள் செய்வது தவறு என்று ஒத்துக்கொள்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மறுவாழ்வு உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, மூன்றாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 21, 22 ஆகிய வசனங்களை வாசித்து பார்த்தால் இளைய குமாரன் என்கிற ஒரு மகனை குறித்த ஒரு காரியம் கதையாக ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். இந்த மனுஷன் உலகத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காக அப்பாவினுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம், தனக்கு வர வேண்டிய பங்குகளை எல்லாம் பிரித்து எடுத்துக்கொண்டு மனம் போல போயிட்டான். அங்கு வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. 13ஆம் வசனத்தில் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி அப்படின்னு போடப்பட்டிருக்குது. இன்னொரு இடத்துல வசனம் சொல்லுகிறது பாருங்கள், 30வது வசனத்தில் வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட. அப்பா விட்டு தூரம் போன இளையகுமாரன் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணான், சுயமாக ஒரு தொழில் ஆரம்பித்தான், அதில் போய் லாஸ் ஆச்சுன்னோ தனக்கு இருந்த எல்லா செல்வாக்குகளையும் இழிவான முறைகளில் அதை செலவு பண்ணி அழித்து போட்டான். வேசிகளிடத்தில் அழித்து போட்டவன், துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினவன். அப்படிப்பட்ட பாவம் அவனுக்குள்ளாக காணப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு மனிதன் தகப்பனை தேடி வரக்கூடிய வாய்ப்பை ஆண்டவர் உருவாக்கி கொடுத்தார். பெரும்பாலும் இந்த 15வது அதிகாரம் நமக்கு உணர்த்துகிற காரியமே ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது. அவன் அழிவுக்குரியவன் தான், தகப்பனாருடைய பெயரை கெடுத்து போட்டவன் தான், அப்பாவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மீறி சென்றவன் தான். ஆனா இப்ப திரும்பி வரும் பொழுது வரட்டுமே, அவன் காலில் விழட்டுமே, அவன் மன்னிப்பு கேட்கட்டுமே அவன் அப்படின்னு சொல்லிட்டு தகப்பனார் வேறு பக்கமாக திரும்பி கொண்டு இருந்தார் என்று சொல்லவில்லை. நீங்கள் இந்த பகுதியை ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு விலையேறப்பட்டது என்பதை நீங்கள் புரிய வைப்பதற்காக தெளிவாய் நமக்கு அங்கே சொல்லுகிறது பாருங்கள். வேதவசனம் சொல்லுகிறது 20வது வசனத்திலே, அவன் தூரத்தில் வரும் பொழுதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு. தூரத்துல நானும் நிறைய விளக்க உரைகளை வாசித்து பார்க்குறேன், எவ்வளோ நாளில் திரும்பி வந்தாங்கிற அந்த டைமிங் எதுவுமே எனக்கு தெரியல. 1 வருஷத்தில் வந்தானா, 10 வருஷத்தில் வந்தானா, 20 வருஷத்தில் வந்தானா, கையில் உள்ளதெல்லாம் காலி ஆகிட்டு வந்தான், அவ்வளோதான். போகும்பொழுது இருந்த டிப்டாப்பாக இருந்த ட்ரெஸ்ஸுக்கும் வரும்பொழுது இருந்த கோலத்திற்கும் டோட்டலி டிஃபரெண்ட், கம்ப்ளீட்லி சேஞ்ச், மாறி இருக்கும். எனினும் இந்த தகப்பனார் அவனை அடையாளம் கண்டு கொண்டார். நம்முடைய ஆண்டவர் வெளி தோற்றத்தை வைத்து நம்மை அடையாளம் காணுகிறவர் அல்ல, உள்ளான வாழ்வில் வரக்கூடிய மாற்றத்தினால் நம்மை அடையாளம் காணுகிறவர். அதனால தான் நம்முடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வெளிவருவதற்கு முன்பதாகவே நாம் எவைகளை வேண்டிக் கொள்ளுகிறோம், எவைகளுக்காக ஜெபிக்கிறோம், எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார், நம்முடைய மனநிலையை அறிந்திருக்கிறார். எனவே இவன் திரும்பி வரக்கூடிய அந்த காரியம் என்ன? உள்ளான மனிதனை கண்ட அந்த ஆண்டவர், இளைய குமாரனுடைய உள்ளான சிந்தை என்ன? நான் அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேட்பேன், அப்பா கிட்ட ஒரு வேலைக்காரன் தன்னை தாழ்த்தி கொண்டு வருகிறான். எனக்கு அன்பானவர்களே, தவறான பாதைகளிலே சென்ற வேசிகளிடத்திலே தன்னுடைய ஆஸ்திகளை அழித்து போட்ட இந்த இளைய குமாரன்
தவறை உணர்ந்து தகப்பனிடத்திலே வரும் பொழுது அந்த பாவம் செய்த அவனை ஆண்டவர் மாற்றினார். வேலைக்காரனாக அல்ல, மகனாகவே மாறக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்ததாக வேத வசனம் சொல்லுகிறது. பாவம் செய்த இளைய குமாரன் மாற்றப்பட்டான் ஆண்டவரால். என கண்பானவர்களை, சிம்சோனை ஆண்டவர் மாற்றினார், தாவீதை மாற்றினார், இளைய குமாரனையும் ஆண்டவர் மாற்றினார். இன்னும் ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 28, 29. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ? இவள் யார்? சமாரியா என்று சொல்லக்கூடிய இடத்திலே உள்ள ஒரு பெண். இந்த பெண்ணிடத்திலே போய் ஆண்டவர் தாகத்துக்கு தா அப்படின்னு சொல்றார். அந்த நாட்கள்ல யூதர்கள் சமாரியாருடனே சம்பந்தம் கலவாந்தவர்களாயிருந்தார்கள். சம்பந்தம் அப்படின்னா கொள்வன கொடுப்பன அப்படிங்கிறது மாத்திரமல்ல, திருமண ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது இல்லை. அவர்களோடு ஐக்கியப்படாதிருத்தல், அவர்கள் கொடுக்கிற விருந்தில் பங்கு கொள்ளாமல் இருத்தல். நான் இள வயதாக இருக்கும் பொழுது சில கிராமங்களில் ஹோட்டல் உண்டு. அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா சில உயர் ஜாதிகள், தாழ் ஜாதிகள் அப்படின்னு இருக்கும். இந்த உயர் ஜாதி மக்களுக்கு கிளாஸில் கொடுப்பாங்க, டம்ளரில் கொடுப்பாங்க. தாழ்ந்த ஜாதி என்றால் இன்னும் அங்கே சிரட்டை இருக்கும், அல்லது அந்த மக்களே சிரட்டையை கொண்டு வரணும், அங்கே தான் ஊற்றுவாங்க. அந்த கிளாஸ் தீட்டுப்பட்டு விடும். எனக்கு தெரியும் ஒருத்தர், அவர் எங்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் தரையில் தான் உட்காந்துருப்பார். அவருக்கு சேர் எடுத்து போட்டாலும் உட்கார மாட்டார். ஏன்னா அவர் இளமையாக இருக்கும் பொழுது ஒரு பெரிய பண்ணையார் வீட்டில் வேலை பார்த்தார். அவர்கள் நல்ல உயர் ஜாதி என்கிற இடத்துல இருந்தவர்கள் இப்படிப்பட்ட வேலைக்காரர்களை அற்பமாக எண்ணுவார்கள். அந்த பண்ணையார் வீட்டுக்கு யாரும் போனால் துண்டை கட்டி கொண்டு இப்படி தான் இருப்போம். ஐயா, தலையில் தலைப்பாக இருந்தாலும் அதை அவுத்து துண்டை கட்டிட்டு தான் போகணும். தெருவில் போகும்போது செருப்பு போட்டு போகக்கூடாது. ஆனால் இப்போ எல்லாம் மாறி போச்சு. இப்போ எல்லாம் டோட்டலி டிஃபரண்ட், எல்லாம் ஐக்கியமாகி விட்டது. இப்போ அந்த நாட்கள் அவ்வளவு யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். ஆனால் ஆண்டவர் அவர்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. தாகத்துக்கு தானே கேட்குறாரு. ஏன்னா ஜாதியை வெறுக்கிறவர், எல்லாரிடத்திலும் அன்பாக இருக்கணும். இன்னைக்கு சில நேரங்களில் அங்கங்கே ஒருத்தர் பேசிக்கிட்டு இருப்பார். நிறைய பேர் பேசுகிறாங்க, ஜாதிகளை பற்றி பேசுவாங்க. நீங்கள் எந்த வகையான ஜாதிகளிலும் போய் திருமணத்தை முடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுவாங்க. ஒருவேளை தாங்கள் ஏதோ ஒரு பாதிப்பில் அப்படி பண்ணதுனால அதை வலியுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். நீங்கள் போய் எந்த வகையான ஜாதிகளில் கல்யாணம் முடிக்கிறீங்கன்னு முக்கியம் கிடையாது. எல்லா வகையான ஜாதியின் மக்களிடத்திலும் நீங்கள் ஐக்கியமாக இருக்கிறீங்களா? அவங்க வீட்டில் போய் சாப்பிடுவீங்களா? அவங்க வீட்டில் போய் தண்ணியை குடிப்பீங்களா? அவங்க வாய்ப்பு கிடைச்சா அவங்க வீட்டில் போய் படுப்பீங்களா? உறவுகள் என்பது சாதி அடிப்படையில் அல்ல. ஆண்டவர் இதில் அந்த ஒரு வலியுறுத்தல். இந்த சமாரியா என்பது தாழ்ந்த ஜாதி மாத்திரமல்ல, அவளுடைய இழிநிலை உடையவள். புருஷனை மாற்றி கொண்டிருக்கிறாள். வசனம் சொல்லுது, 5 புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள். அப்ப எவ்வளவு மோசமானவ. பின்னால பார்த்தீங்கன்னா அவள் மாற்றப்படுதாள். அவளுடைய சாட்சியில நிறைய பேர் இயேசுவை விசுவாசித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. என கண்பானவர்களே, ஐயோ நான் இவ்வளோ பெரிய பாவம் செஞ்சு விட்டேனே என்று நீங்கள் கவலை கொள்ளுகிறீர்களா? கிறிஸ்துவண்டையிலே வாருங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, உலகம் உங்களை ஒதுக்கும், உலகம் உங்களை வெறுக்கும். ஆனால் ஆண்டவரோ உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர். தங்களுடைய தவறுகளை எல்லாம் ஒத்துக்கொண்டு வரும் பொழுது ஆண்டவரால் நீங்கள் மாற்றப்படுவீர்கள். கடைசியாக ஒன்றை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனம் சொல்லுது, விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஒரு பெண் அந்த இழிவான செயலை செய்து கொண்டிருக்கும் பொழுதே கண்டுபிடிக்கப்பட்டாள். அடிக்கடி இப்போ பேப்பரில்
அல்லது செய்திகளில் இப்படி ஒரு செய்தி வரும். தன்னுடைய மனைவியினுடைய தவறான செயல்களை கண்ணால் பார்த்த கணவர் அங்கேயே வெட்டி போட்டார், அல்லது கள்ள காதலனை வெட்டி போட்டார், அல்லது கள்ள காதலியை வெட்டி என்ன சம்பவம் வருது? துரோகம் செய்கிற உலகம் விபச்சாரம் 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 என்று பெருகி கொண்டிருக்கிறது. சிலர் பப்ளிக்கா விபச்சாரம், சிலர் அந்தரங்கத்தில் விபச்சாரம், பரிசுத்த குலைச்சல் நிறைய இருக்குது. என்ன பண்ண வேற வழி இல்லை பிரதர். இதெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிற மக்கள் நிறைய இருக்கிறாங்க. போன வாரம் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தார். அயல் நாட்டுக்கு ஒரு ஊழியக்காரர் போனார். அங்கே போனால் அங்கேருந்து ஒரு லேடியை கூட்டிட்டு போறாரு. ஆனால் அங்கே தமிழ்நாட்டில் அவர் பெரிய பிரசங்கியார். விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்டவர்கள் ஏராளம். இவளும் கண்டுபிடிக்கப்பட்டவள். அவளுடைய அந்த தன்மை உறுதி செய்யப்பட்டது. கையுமையுமாய் பிடிக்கப்பட்டவள். ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்தவங்க ஆணையும் கொண்டு வந்து ஆணையும் சேர்த்து கொண்டு வந்திருக்கணும். ஆனால் ஆணை விட்டுட்டாங்க. அவன் ஆம்பளையா அப்படி எவ்வளோ அழகா. ஆனால் ஆண்டவரோ அந்த பெண்ணிடத்துல வந்து நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. அவள் தீர்க்கப்பட வேண்டியவள், தண்டிக்கப்பட வேண்டியவள், சட்டத்தின்படி நியாயப்பிரமாணத்தின்படி அவள் தண்டிக்கப்பட வேண்டியவள். அவளை தண்டிப்பதற்கு முழு அதிகாரமும் உடையவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எந்த மனிதர்களுக்கும் அந்த தகுதி இல்லாத நிலைமை ஏற்பட்டு விட்டது. ஆனால் அதே ஆண்டவர் என்ன சொல்லிட்டார்னா, இனி பாவம் செய்யாத. இதுவரைக்கும் நீ அயோக்கியமாக நடந்திருக்கலாம், இதுவரைக்கும் நீ விபச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கலாம், இதுவரைக்கும் உன்னுடைய செயல்பாடு மோசமான செயல்பாடுகளாக இருந்திருக்கலாம். ஆனால் இனி நீ பாவம் செய்யாத. என்னுடைய வார்த்தைகளை கேட்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இனி பாவம் செய்ய. இதுவரைக்கும் உள்ள நிலை எப்படி இருந்துச்சுன்னு முக்கியம் இல்லை. மோசமாக இருந்திருக்கலாம், இழிநிலையில் இருந்திருக்கலாம், தேவன் விரும்பாத துரோக செயல்கள் நிறைய இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட தவறுகளையும் ஐயோ அதை ஒத்துக்கொண்டு என்னை மன்னி ஆண்டவரே, எனக்கு மறுபடியும் அந்த வாழ்வை தாரும், இழந்து போன வாழ்வை தாரும், பரிசுத்தமான வாழ்வை தாரும், என்னை நினைத்தருளும் ஆண்டவரே என்கிற உணர்வோடு கூட ஆண்டவர் அண்டையிலே வருவீர்களே என்றார். ஆண்டவர் பாவங்களை பாராதபடி நம்மை பற்றி கொள்ளுகிறவர். என்னுடைய பாவங்களை பார்த்திருந்தால் எனக்கு இந்த ஒரு வாழ்வு கிடைத்திருக்காது. ஆண்டவர் உள்ளத்தினுடைய எண்ணங்களை அறிந்து நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். வாலட்சணம் எனக்கு தெரியாதா அப்படி சொல்லி நம்ம வெறுக்கிறவர் அல்ல. நம்முடைய தவறுகளுக்காக நாம் மனஸ்தாபப்பட்டு கிறிஸ்துவண்டையிலே வரும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய மீட்பை தந்து நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, மத்தேயு 5வது அதிகாரம் 28ஆம் வசனத்துல, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. இச்சையோடு பார்வை வந்தாலே போதும் நமக்குள்ளே ஒரு தவறு ஏற்படுகிறது என்ற அர்த்தம். ஆண்டவரே, எங்களை பரிசுத்த குலைச்சலை உண்டு பண்ணக்கூடிய காரியங்கள் நிறைய இருக்கப்பா, நிறைய இருக்கு. ரொம்ப கவனத்தோடு நாங்கள் ஓடுவதற்கு தேவையான பலனை நீர் எங்களுக்கு தார். நம்ம இப்போ கொஞ்ச நேரம் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். யார் யார் எந்த வகையான விபச்சாரம் என்கிற பாவங்களிலே உழண்டு கொண்டிருந்தாலும் எனக்கு விடுதலை தாரும். ஐயோ, நான் என் கணவருக்கு விரோதமாய், மனைவிக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், பெற்றோர்களுக்கு விரோதமாய் இப்படியெல்லாம் ஒரு சீர்கேடான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன், என்னை மன்னியும், மறுபடியும் உடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி நீங்கள் கதறும் பொழுது ஆண்டவர் அன்னைக்கு பாவம் செஞ்சவங்களை மன்னிச்சு மாற்றினதை போல நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தருவார். கண்களை மூடுவோமா? தேங்க்யூ லார்ட். சில நிமிடங்கள் கண்களை மூடி நம்மையே ஆராய்ந்து பார்ப்போம். நான் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் உள்ளவனாய் இருக்கிறேனா? வாய்ப்புகள் வரும்பொழுது விபச்சாரம் என்கிற ஒரு காரியத்தில் என்னை ஈடுபடுத்தி கொண்டு இருக்கிறேனா? நான் என்னுடைய கணவருக்கு முன்பதாக, மனைவிக்கு முன்பதாக, பெற்றோருக்கு முன்பதாக, பிள்ளைகளுக்கு முன்பதாக நான் உண்மை உள்ளவனாய் இருக்கிறேனா? உண்மை உள்ளவளாய் இருக்கிறேனா? அல்லது நான் துரோகம் செய்கிறவனாக இருக்கிறேனா? என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் அப்பா, என்னை மன்னியும், என்னை மன்னியும். என்னுடைய தவறுகளுக்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன் ஆண்டவரே, மனஸ்தாபப்படுகிறேன். சிம்சோனுக்கு மறுபடியும் பலனை கொடுத்தவர், தாவீதுக்கு மறுபடியும் ராஜ்யபாரத்தை ஆளக்கூடிய பலனை கொடுத்தவர், இளைய குமாரனை மறுபடியும் பிள்ளை என்கிற அங்கீகாரத்தை கொடுத்தவர்,
ஆண்டவரே, ஒதுக்கப்பட்ட ஜனத்திலிருந்து வந்த அந்த சமாரியா பெண்ணுக்கு ஒரு வாழ்வை கொடுத்தவர், விபாச்சாரத்திலே கையுமையுமாய் மாட்டின ஒரு பெண்ணுக்கு மன்னிப்பை கொடுத்து இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி ஆலோசனைகளை கொடுத்த அதே ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீர். நாங்கள் ஆண்டவரே, எங்களுடைய தவறுக்காக நாங்கள் மனஸ்தாபப்படுகிறோம், எங்களை மன்னியும். சிலுவையிலிருந்து வடியக்கூடிய ரத்தம் யார் யாரெல்லாம் அதை விரும்புகிறார்களோ ஒவ்வொருவரும் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டு வாழ நீர் உதவி செய்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கிருபையும் இரக்கமும் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.